ஜல்லிக்கட்டு போட்டியில் ஆன்லைன் டோக்கன் முறையை முழுமையாக ரத்து செய்ய கோரி ஜல்லிக்கட்டு பேரவை சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்தனர். திங்கட்கிழமை மாலை 4:30 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு பாரம்பரிய ஜல்லிக்கட்டு பேரவை சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஜல்லிக்கட்டு பேரவை மாநில செயலாளர் ஜெரோம் ஜாய் தலைமையில் மனு கொடுத்தனர். ஆன்லைன் டோக்கன் முறையை முழுவதுமாக ரத்து செய்து விழா நடத்தும் குழுவினர் வசம் டோக்கன் முறையை ஒப்படைக்க வேண்டும். ஜல்லிக்கட்டில் ஏற்படும் விபத்தில் காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு உரிய காப்பீட்டுத் தொகையை அரசே வழங்க வேண்டும். பதிவு செய்யப்பட்ட மொத்த மாடுபிடி வீரர்களையும் ஜல்லிக்கட்டில் பங்கேற்க இரு குழுவாக பங்கேற்க வழிவகை செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு கொடுத்தனர். வெள்ளோடு, குட்டத்தாவரம்பட்டி, உலகம்பட்டி, நல்லாம்பட்டி, பிள்ளமநாயக்கன்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஜல்லிக்கட்டு காளை உரிமையாளர்கள் மற்றும் மாடுபிடி வீரர்கள் பலர் கலந்து கொண்டு மனு கொடுத்தனர். மனு கொடுத்த பின்பும் ஆன்லைன் டோக்கன்கள் வழங்கினால் பெரிய அளவிலான போராட்டம் நடத்துவோம் என தெரிவித்தனர். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு ஆன்லைன் டோக்கன் அப்படின்றத வந்துட்டு கேன்சல் பண்ணணும். ஆக்சுவலாக இப்போ எங்களுக்கு இருக்க ட்ரபிள் என்னன்னா, ஜல்லிக்கட்டு பேன் பண்ணணும் அப்படின்னு பீட்டா என்ற ஒரு தனிப்பட்ட ஒரு அமைப்பு நினைக்குதா, இல்லை அரசாங்கமும் அரசு அதிகாரிகளும் நினைக்கிறாங்களா அப்படின்றதே எங்களுக்கு பெரிய டவுட்டாக இருக்குது. 2 பேர் சேர்ந்து தான் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பீட்டாக்காரவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாமே அரசாங்கமும் அரசு அதிகாரிகளும் கடுமையான சட்டத்திட்டங்கள், வழிபாட்டு நெறிமுறைகள் நெருக்கிறது, சங்க பிடிச்சி குரலை பிடிச்சி நெருக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஜல்லிக்கட்டு நிற்கணும், அவ்வளோதான். பட் டைரக்டா பண்ண முடியாது. இன்னொரு போராட்டம் நடக்கும், புரட்சி நடக்கும். அது தேவையில்லாதது ஆட்சியாளர்களுக்கு. அப்ப நிக்கணும்னா நம்மளாம் ட்ரபிள் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் பண்ணிடுவாங்களாம். அந்த ஒரு இதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கொடுங்கோல் தன்மையை மாற்றணும், இந்த கடின போக்கை மாற்றணும்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் ஒரு மனுவை கொடுத்து ஆன்லைன் டோக்கன் முறை அது வந்துட்டு தேவையில்லாத ஒன்று.